ஹாய் விவாஸ், இன்றைக்கி நான் எனக்கு பிடிச்ச ஒரு பீடாவை ரெடி பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு முதல்ல வெத்தலை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதை நல்லா கழுவிக்கோங்க. கழுவி அதோட காம்பையும் கீழே இருக்க முனையையும் கிள்ளி லைட்டாக எடுத்து வச்சுட்டு அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குல்கந்து போடுங்க. இந்த குல்கந்து எப்படி செய்யறதுன்னு நான் ஏற்கனவே வீட்லேயே செஞ்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் டியூட்டி ஃப்ரூட்டி வைங்க, ஒரு 5-6 துகள் வைங்க. பெரியவங்களுக்குன்னா குறைச்சி வச்சுக்கோங்க, சின்ன குழந்தைங்களுக்கு நிறையாவே வைங்க. அது கூடவே கொஞ்சம் 5-6 கல்கண்டு போட்டுக்கோங்க. போட்டு ஒரு பாக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை நல்லா மடித்து அது மேலே ஒரு கிராம்பு குத்திட்டிங்கன்னா இது பார்க்க நீட்டாக ஆகிடும். இது சாப்பிட்றதுக்கு நல்லா இனிப்பாகவும் சூப்பராகவும் இருக்கும். எனக்கு கடையில் வாங்குகிற பீடா ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் இது வீட்டில் செஞ்சது அதை விட செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. இது சீக்கிரமாக எளிதில் சாப்பாட்டை ஜீரணம் ஆக்கும். அதனால் நீங்கள் சாப்பிட்டு முடித்த உடனே இதை நம்ம வீட்லேயே கூட தயார் பண்ணி போடலாம். குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.